கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே அப்படின்னா, நம்ம ஓப்பனிங் ப்ரேயருக்கு முன்னாடி சொன்னாங்க, அன்பில் ஓப்பனிங் ப்ரேயர்ல இன்னைக்கு என்ன நம்ம திருச்சபையின் ஒழுங்குப்படி இன்னைக்கு நம்ம என்ன டே, பரமேறுதல் ஞாயிறு. 50th டே பெண்டிகாஸ்ட் சண்டே வரும். பட் 40th டே இயேசு சாமி உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஈஸ்டர் ரெசரக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி 40th டே வந்து இட்ஸ் கால்ட் அசென்ஷன் டே, அதாவது பரமேறின திருநாள். ஸோ இந்த அசென்ஷன் டே வந்து எப்பவுமே வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு வரும். கேத்தலிக் சர்ச்சஸ்லாம் டெஃபினட்டா அன்னைக்கு மேஸ் வச்சிருப்பாங்க. நம்ம திருச்சபைகள்லையும் அது வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு காரியம் தான். அது கரெக்டா அந்த 40th டே தேர்ஸ்டே வரும். அந்த ஃபாலோயிங் சண்டே தான் வந்து அசென்ஷன் சண்டே, பரமேறின திருநாளுக்கு வருகிற முதலாம் ஞாயிறு அப்படின்னு. ஸோ இயேசு கிறிஸ்து பரமேறி போனார்னா எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அவர் பரமேறி போகும்போது, இன்னைக்கு நம்ம லைஃபுக்கு அது எப்படி இந்த வார்த்தைகள் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட முதல் வேத பாடம் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்துல சீஷர்கள் எல்லாம் கூடி வந்து நிக்கிறாங்க. அப்போ ஏசாமி வந்து ஒரு மேகம் வந்து அவர் மேல வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். கொஞ்ச நேரத்துல வந்து என்ன ஆகுது, அந்த மேகம் வந்து ஏசாமிய மறைச்சிருது. அதை மறைச்ச உடனே சீஷர்களுக்கு வந்து ஏசாமி கண்ணுக்கு தெரியல. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, மேல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் மறைச்சிட்டார். இப்ப அவர் மேல வந்து எவ்வளவு தூரம் எட்டி பார்த்தா கூட அவர் தெரிய போறது கிடையாது. ஆனாலும் சீஷர்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் வந்து 2 தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க, கலிலேயராகிய சீஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் உங்களிடத்திலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மீண்டும் வருவார் அப்படின்றாங்க. சோ அப்போ வந்து இத பார்க்கும் போது நம்மளுக்கும் நிறைய நேரம் இப்ப நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒரு ஃபைனல் ஃபேர்வெல்னு கூட வேண்டாம், சும்மா ஊருக்கே போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரெயின்லயோ இல்லைன்னா ஃபிளைட்லனா கூட உள்ள போற வரைக்கும் அங்கேயே நின்றுகிட்டே இருப்போம். அவங்க உள்ள போய் ஏறின வேண்டாதவங்கன்னா போறதுக்கு முன்னாடி பாதிலே இறங்கி வந்துருவோம். டிராப் பண்ணிட்டு வாசல்லே அங்கேயே இறங்கிட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ரொம்ப ரொம்ப வேண்டியவங்கன்னா, நான் என் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனாங்கன்னா அவங்க ஃபிளைட் கூட ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதாவது வந்து அவங்க போற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். சின்ன வயசுலலாம் எங்க கசின்ஸ் எல்லாம் ஊருக்கு போறாங்க அப்படின்னா அவங்க ட்ரெயின்ல போறாங்கன்னா நின்று அப்படியே டாட்டா காமிச்சுக்கிட்டே இருப்போம். அது போயிடும் எங்கேயோ, இங்க நின்று அந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் அவங்க ஜன்னல்ல இருந்து காட்டுவாங்க. நம்ம அதே மாதிரி இந்த சீஷர்களும் என்ன பண்றாங்க, ஏசாமி மறைச்சிருச்சு மேகம், அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. இருந்தாலும் பாருங்க அந்த ஒரு லாங்கிங், அவரை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இனஃப் போதும், நீங்க பார்த்தது போதும்ன்ற மாதிரி அந்த ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க, மேல பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தது போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது வந்து ஒரு நல்ல காரியம் தானே சொல்லி நினைக்கலாம். ஏசாமியை தானே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எதுக்காக இந்த சீஷர்கள் வந்து இதோட போதும், இதுக்கு மேல நீங்க பார்க்க வேண்டாம், கிளம்பி போங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். வேதத்துல நிறைய இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவே அப்படி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். சோ எந்த ரீசனுக்காக சீஷர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தாங்க, எதனால வந்து அந்த ஏஞ்சல்ஸ் வந்து போதும் நீங்க பார்த்ததுன்னு சொல்றாங்க. சோ இயேசு சாமி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அப்போ பிதா வந்து போதும் நீ பார்த்ததுன்னு ஒன்னும் சொல்லல. ஏன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனும் வந்து கேஸ் பேஸ்டு. சோ வேதத்துல எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல இயேசு சாமி வந்து அப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்போ டக்கு டக்குன்னு 1-2 எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு இந்த இதை வாசிச்ச உடனே. சோ எப்பெல்லாம் இயேசு சாமி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு? ஜெபத்துக்கு போறேன் இல்ல, ப்ரே பண்றது கரெக்டா வானத்தை அண்ணாந்து பார்த்தது எப்போ? எக்ஸாக்டா வானத்தை அண்ணாந்து பார்த்தாருன்னே இருக்கும். அப்பத்தை பிட்கை, அது ஒரு எக்ஸாம்பிள். 5 அப்பம் 2 மீன்களை வச்சு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார். சோ இப்போ வந்து நம்மளும் வந்து சோ அங்க இன்டென்ஷன் வந்து கரெக்டா இருக்குது. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. சோ அதுல வந்து 2 காரியத்துக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கலாம். ஒண்ணு, இதையாவது கொடுத்தீங்களேன்னு ஜனங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு, பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். சோ நம்மளும் வந்து வானத்தை அண்ணாந்து பார்க்கிறோம் அப்படின்னா லிட்டரலா அண்ணாந்து பார்க்கறதுல we are looking up towards him.
எதுக்காகனா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நம்ம கடவுளை நோக்கி நம்ம கூப்பிடலாம். ரெண்டாவது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இந்த 5 அப்போ 2 மீனை வச்சு இத்தனை பேரை எப்படி போஷிக்கிறது? வானத்தை அண்ணாந்து பார்த்து இட் குட் பி a prayer request also. ஆண்டவர் அதை பிதாவானவர் அதை பிளஸ் பண்ணி 5000 பேருக்கும் அதை வந்து கொடுக்குறாரு. சோ அது ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாக்டா அந்த வேர்ட் இருக்கணும். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு. வேற எப்போ வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு? அப்ப அதுல எக்ஸாக்டா வானத்தை அண்ணாந்து பார்த்துன்னு எங்க போட்டிருக்கு? எக்ஸாக்டா வானத்தை நிறைய பார்த்துக்கலாம், பட் எக்ஸாக்டா அதுல வசனத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்தார் அப்படின்ட்டு இருக்கணும் அதுல. ஆமா, பட் அப்போ அண்ணாந்து பார்த்தாரா மேல அப்படின்னு பார்க்கணும். அந்த பார்த்துக்கலாம் ஒருவேளை, பட் வசனத்துல அப்படி எப்போ அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுல வானத்தை அண்ணாந்து பார்த்துன்னு போட்டிருந்துச்சுன்னா வாசிச்சுக்காரு. இன்னும் அப்படி சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற பைபிள் ரீடிங்லயே இருக்குது வானத்தை அண்ணாந்து பார்த்து. நம்ம சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து சீஷர்களுக்காக ஒரு ஃபைனல் பிரேயர் பண்றாரு. அதான் லாங்கஸ்ட் பிரேயர். யோவான் 17ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்றாரு. எதுக்காகனா சீஷர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அவர் போறாரு, போனதுக்கு அப்புறம் சீஷர்கள் தனியா இருக்க போறாங்க. சோ அதுக்காக ஒரு பிரேயர் பண்றாரு. அதுல வானத்தை அண்ணாந்து பார்த்து இன்னைக்கு வாசிக்க கேட்ட பைபிள் ரீடிங்கே வருது. இன்னும் ஒரு இடத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்துன்னு வருது. எந்த இடம்? ஒரு கொன்னை வாயனும் செவிடனும் உள்ள ஒருத்தன் இருக்கிறான். ஏசாமிட்ட கொண்டு வராங்க, அவனை ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ ஏசாமி அவனை தனியா அழைத்து கொண்டு போய் அவனுடைய காதுகள்ல அவருடைய விரலை வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்னார். எப்பத்தா என்பதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஏன் அந்த இடத்துல வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு செவிடு, அவனுக்கு காது கேட்காது. இப்போ ஏசாமி வந்து பிதாவே இவனுக்கு சுகம் கொடுன்னு சொன்னாலும் அவனுக்கு வந்து அது காதுல விட போறது கிடையாது. ஸோ இட்ஸ் எ கெஸ்டர். ஒரு டெஃப் அண்ட் டம் பீப்புளுக்கு நம்ம வந்து சைன் லாங்குவேஜ்ல பேசினா எப்படி இருக்கும்? அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு. ஸோ அந்த காது கேட்காதவனுக்கு தெரியுது இவர் ஏதோ மேல வந்து பிதாவை கூப்பிடுறாரு அப்படின்றது தெரியுது. அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து என்னன்னா பெருமூச்சு விடுகிறாருன்னா he was exasperated. இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட், இந்த ஃபாலன் வேர்ல்டு, இவங்க பண்ற பாவத்தினாலதான் சிலருக்கு, எல்லாருக்கும் அப்படி கிடையாது. இந்த எக்ஸாம்பிள்ல அவனுக்கு அதனாலதான் காது கேட்கல, பேச முடியல. அப்போ ஏசாமி வந்து he is asking for divine help. இந்த மாதிரி ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, பாவத்துல விழுந்து கிடக்கிறாங்களேன்னு சொல்லி பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். சோ வானத்தை அண்ணாந்து பார்க்கிறதுனா ஏசாமி வந்து சில காரியங்களுக்காக, ஒண்ணு சீஷர்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு. இன்னொரு இடத்துல அந்த டெஃப் அண்ட் மியூட் பர்சனுக்கு வந்து பிதாதான் சுகம் கொடுக்கிறாருன்னு சொல்றதுக்காக வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு. இன்னொரு இடத்துல அந்த 5 அப்போ 2 மீன்ல ஸ்தோத்திரம் பண்ணுகிறதற்காக வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு. சோ இந்த சீஷர்கள் எதுக்காக வானத்தை அண்ணாந்து பார்க்கறாங்க? ஓ, இவர் போயிடுவாரே, நம்மளை விட்டு போயிட்டாரே, இனிமே நம்மளுக்கு யாரு இருக்கிறா அப்படின்ற ஒரு லாங்கிங், ஒரு இனிமே நம்ம எப்படி இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு திகைப்பு, அப்படி வந்து அவங்க வந்து ஒரு ஏக்கத்தோடு வானத்தை அண்ணாந்து பார்க்கறாங்க. ஸோ திஸ் இஸ் a totally different reason. அவங்க கடவுளை தேங்க் பண்றதுக்கோ, இல்லைன்னா கடவுள்கிட்ட ஒரு பிரேயர் ரிக்வெஸ்டுக்காகவோ, இல்லைன்னா வேற அந்த ஒரு பிதாவினுடைய பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காகவோ அவங்க அண்ணாந்து பார்க்கல. சோ இப்போ இவங்க அண்ணாந்து பார்க்கறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இந்த உலகத்துல கஷ்டம் இருக்குது, இவர் மாத்திரம் மேல போயிட்டாரு, நாங்க மாத்திரம் இங்க கீழே இருக்கிறோமே அப்படின்றதுதான். எத்தனை தடவை இன்னைக்கு நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு ஏசாமியை நம்ம நோக்கி பார்க்கிறோம். இவ்வளோ ஒரு சில சமயம் வந்து வியாதி நகோரத்துல ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்கிற மாதிரி, டேக் மீ எலியா மாதிரி, போதும் எனக்கு இதுக்கு மேல எலியா இருக்குன்னு வானத்தை அண்ணாந்து பார்த்துன்னு போடல. பட் நான் சொல்றேன், இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு எனக்கு ரொம்ப இந்த உலக வாழ்க்கை எனக்கு ரொம்ப கசப்பாயிடுச்சு, போதும் என்னை எடுத்துருங்க அப்படின்ற ரீசனுக்கு நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்க கூடாது. டேக் மீ, என்ன போனேன், ஆண்டவர் தான் நம்மளுக்கு குறிச்சிருப்பாரு ஒரு சில காலம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் பிகாஸ் நம்மளுக்கு லைஃப்ல பிரஷர் இருக்கிறனால என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட சொல்ல முடியாது. இல்லைன்னா சிலருக்கு வந்து நம்மளுக்கு
போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்கணும், என்னை எடுத்துக்கோங்க, இதெல்லாம் எத்தனை பேர் சொல்றோம். இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நீ வானத்தை அண்ணாந்து பார்க்காத. அதனாலதான் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, கலிலேயராகிய சீஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, போதும், இந்த ரீசனுக்காக நீங்க பார்க்க தேவையில்லை, யூ ஹேவ் அதர் திங்ஸ் டு டூ அப்படின்னு சொல்லி அவங்கள உலகத்துக்குள்ள அந்த சீஷர்கள் அவர்களை அனுப்புகிறார்கள். அதனால நம்மளும் இதோட போதும், என்னுடைய லைஃப், எனக்கு கஷ்டம், என்னால இதை தாங்க முடியாது அப்படின்னா, நோ, யூ ஹேவ் a long way to go. ஸோ நீ வந்து இந்த மாதிரி ப்ரேயர் ரிக்வஸ்ட்லாம் நீ வைக்காத. கடவுளுக்கு தெரியும் எப்போ உன்னை எடுக்கணும், எப்போ உன்னை வைக்கணும்னு. அது வரைக்கும் உனக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரோ அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது மாதிரி சில வெளியில இருந்து பார்க்கும்போது சீமிங்லி ரைட் ரீசன்ஸா இருக்கிறது ஆண்டவருடைய பார்வையில அது சரியான ரீசனா தெரியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சீஷர்கள் வானத்தை தானே அண்ணாந்து பாக்குறாங்க, ஏசாமியை தானே பாக்குறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு, நல்ல காரியம் தானே சொல்லி நடக்கலாம். ஆனா அவங்க உள்ளத்துல என்ன நினைச்சு வானத்தை அண்ணாந்து பாக்குறாங்க அப்படின்றது கடவுளுக்கு தான் தெரியும். அது மாதிரி பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வெளியில இருந்து பார்க்கும்போது இது நல்லது தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி தோணும். ஆனா உண்மையிலேயே பார்த்தா அது வந்து ஆண்டவருடைய பார்வையில அது சரியாக இல்லை. அப்படி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்? இப்போ தாவீது வந்து சொல்லணும்ல, நான் ஒரு ஆலயத்தை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தாவீது ஒரு ஆலயத்தை கட்டுறேன்னா யாரா இருந்தாலும் அதை வந்து நல்லதுன்னு தானே சொல்லுவாங்க. அதுல போய் என்ன தப்புன்னு நம்ம யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆனா ஆண்டவருக்கு தெரியும், ரத்தம் தோய்ந்த கைகள் நீ வேண்டாம். நாத்தான் தீர்க்கதரிசியே என்ன சொல்றாரு, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ரொம்ப நல்ல விஷயம் தான், ரொம்ப சந்தோஷம், நீ கட்டுன்னு சொல்லிடுறாரு. ஆனா கடவுள் வந்து நீ ஏன் அப்படி அவசரப்பட்டு போய் சொன்ன, அப்படிலாம் நீ சொல்ல தேவையில்லை, அவன் கட்ட தேவையில்லை, அவனுடைய மகன் தான் அப்படின்றார். ஸோ அந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம கடவுளுக்கு தானே செய்யறோம், நல்ல காரியம் தானே நம்ம நினைப்போம். ஆனா சர்டன் திங்ஸ் வந்து கடவுள் வந்து மற்றவங்க உலகம் ஃபுல்லா வந்து அது நல்லதுன்னு நினைச்சா கூட கடவுள், அதனாலதான் நம்ம எல்லாமே பிரேயர்ல வச்சு கடவுள்கிட்ட கேட்டுதான் சில காரியத்தை செய்யணும். ஈவன் பில்டிங் அ சர்ச், ஈவன் ஸ்டார்டிங் அ சர்ச், அதுல அவ்வளவு இருக்குது பின்னாடி. இட்ஸ் நாட் சோ ஈஸி. வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு? அந்த மாதிரி நல்ல காரியம் தானே செய்யணும். ஒருத்தன் பிசாசு பிடிச்சவன் ஒருத்தன் இருக்கிறான், தண்ணியே கீறிக்கிட்டு எல்லாரும் அந்த சங்கிலிகளால கட்டி அவனை என்னென்னலாமோ பண்ணி ட்ரை பண்றாங்க, முடியவே இல்லை. கடைசியில ஏசாமி வந்து அவனுக்கு கம்ப்ளீட் கியூர் கொடுத்துடுறாரு. வஸ்திரம் தரித்தவனாய் ஏசாமியின் பாதத்திலே அவன் தெளிந்த புத்தியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அவனை பார்த்து. அப்போ அந்த பிசாசு பிடிச்சு நல்லா ஆனவன் ஏசாமியை பார்த்து என்ன சொல்றான், ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே தான் நான் இங்க வர போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது நல்லதான் கேட்டதா? எல்லாரும் அதை வந்து எவ்வளவு ஒரு நல்ல விஷயம், கடவுள் சுகம் கொடுத்துருக்காரு, ஸோ ஐ ஃபாலோ யூன்னு சொல்றான். ஆனா ஏசாமி வந்து இல்ல இல்ல வேண்டாம், யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ மீன்றாரு. ஸோ நம்ம வந்து சிலது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது காட்ஸ் வில் அதுல இருக்கான்னு ஒரு ஊழியம் செய்யறத கூட நம்ம கேட்டுதான் வந்து நம்ம செய்யணும். ஏன் கடவுள் வந்து அதை வந்து அவர் அப்ஜெக்ட் பண்றாரு, வேண்டான்றாரு? எத்தனையோ பேர் வந்து தகப்பன் செத்து போயிட்டாரு, நான் அதை அடக்கம் பண்ணணும்னு சொன்னதுக்கே அவர் இல்ல இல்ல அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டோம், நீ வாங்குறாரு. ஆனா இவன் வரன்றவன நீ வர வேண்டான்றாரு. ஏன் சொல்றாரு அப்படி? சில காரியங்கள் நம்ம அப்படி நினைக்கிறோம்ல, இந்த வானத்தை அண்ணாந்து பாக்குற மாதிரி தான், டோன்ட் டூ தட்ன்றாரு. அதுக்கு எல்லாமே வேலிட் ரீசன்ஸ் இருக்கும். வெளியில இருந்து பாக்குறதுக்கு அவங்க நல்ல காரியம் பண்ற மாதிரி நல்ல இன்டென்ஷனோட தான் பண்றாங்க. பட் ஸ்டில் ஏசாமி என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு பிசாசு பிடிச்சவன் ஏசாமியோட பக்கத்து கிராமத்துக்கு போறான்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு கிராமத்துல போறான்னு வச்சுக்கலாம். அப்போ யாருக்குமே அவனை பத்தி பாஸ்ட் ஹிஸ்டரி ஒண்ணுமே தெரியாது. யாரும் வந்து ஏசாமியோட வரான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இதே இது ஏசாமி கூட போகாம அவன் இருந்த அதே இடத்துல அவன் இருந்திருந்தான்னா இருக்கிறான்னா, அப்போ ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவன் வந்து அந்த ஊர் ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய சாட்சியா இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு தான் அவனுடைய பாஸ்ட் லைஃபும் கரண்ட் லைஃபும் தெரியும். they can compare it. ஓ இப்படி இருக்கவன் இன்னைக்கு இப்படி இருக்கிறான்னா இன்னும் நிறைய பேர் கடவுளை ஏற்றுக்கொள்வார்கள். அதனாலதான் அவன் வந்து ஏசாமி என்ன சொல்றாரு, நீ அதெல்லாம் அவர் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணல. இதெல்லாம் நம்ம படிக்கும் போது தான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஏசாமி நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ அப்போ வந்து ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் பேதுருவும் வந்து ஆண்டவர் வந்து மறிக்க போகும்போது ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேதுரு வந்து சொல்றான். அப்போ ஏதோ நல்ல காரியம் சொல்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் வந்து இது ஆண்டவருடைய சித்தத்துக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்லி சொல்றாரு. அப்படி வந்து நம்ம பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்கலாம். சோ வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி யூ கேரி ஆன் சொல்றாங்க. சோ சீஷர்களும் வந்து என்ன பண்றாங்க, திரும்ப போயிருக்கிறாங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குதுன்னா, இயேசுசாமி வந்து சீஷர்களுக்கு இந்த இன்னைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் 17ஆம் அதிகாரத்துல இயேசுசாமி வானத்தை அண்ணாந்து பார்க்கறாரு, ப்ரே பண்றாரு, சீஷர்கள் கிட்ட சொல்றாரு நான் பரமேறி போகிறேன்னு சொல்லிட்டு. அந்த சீஷர்களுக்காக இப்ப அவர் போயிட்டாருன்னா சீஷர்கள் இப்ப திரும்பி தங்க ஓன் லைஃபை லீட் பண்ணணும். அப்ப லீட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி a tough life. அது இயேசுசாமிக்கு தெரியுது. அதுக்காக தான் அப்படி வந்து ஒரு பிரேயர் ஒன்று பண்றாரு. நம்ம நினைக்கலாம் ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சீஷர்களுக்காக அவர் ப்ரே பண்றாரு. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஹிஸ்டரியை நம்ம தியானிக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த 17ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இவர்களுக்காக மாத்திரம் நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்கள் மூலமாய் என் வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க மூலம் நம்மளும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்ல. சோ நம்ம எல்லாருக்குமே அந்த பிரேயர் இருக்கு. இன்னைக்கு ஏசாமி மேல போயிட்டாரு. இன்னைக்கு நம்மளும் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வழியா தான் போயிட்டு இருக்கிறோம். சில சமயம் வந்து லைஃப் பிகம்ஸ் டூ பிட்டர். ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். why should I be going through all these things? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி? இந்த மாதிரி ஹெல்த் இல்லைன்னா, இந்த மாதிரி ஒரு ஜாப் இல்லைன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து நினைக்கலாம். ஆனா ஏசாமி வந்து என்ன சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். எஸ்பெஷலி அவருடைய பிள்ளைங்களுக்கு இன்னும் அதிகமாகவே நடக்கும். சீஷர்களுக்கு சொல்றாரு, இவர்களை நீர் என்னை உலகத்துல அனுப்புனது போல நானும் என்ன பண்றேன், இந்த சீஷர்களை உலகத்துக்குள் அனுப்புகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல நான் இவர்களை அனுப்புகிறேன் அப்படின்றார். ஆனா இவர்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று நான் வேண்டிக் கொள்ளாமல் இவங்களை என்னோட கூட சேர்த்து மேல எடுத்துக்கோங்க ஆண்டவரே, பாவம் என் சீஷர்கள் எல்லாம் இங்க வந்து தனியா இருந்து அவ்வளவு கஷ்டப்பட போறாங்க, பேசாம என்னோட சேர்ந்து பரவையே அவங்களும் வந்துடட்டும் நான் வேண்ட மாட்டேன் அப்படின்னே சொல்றாரு. இவர்களை எடுத்துக்கொள்ளும் என்று விட்டா நம்ம போயிடலாம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது அப்படி நினைக்க மாட்டோம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது அவரோட போயிட்டா நல்லா இருக்குமே சீஷர்களுக்கு எவ்வளவு தோணலாம். இவர்களை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளும் என்று நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்களை தீமை நின்று விலக்கி காக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சோ தீமை எல்லாம் வரும், அதன் மத்தியில இவர்களை நீர் பாதுகாத்துறோம். சோ அந்த ப்ரொடெக்ஷன், இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனை நம்ம லைஃப்ல வந்தாலும் எப்படியாவது கடவுள் வந்து அதுல இருந்து நம்மளை பாதுகாப்பார். அந்த அஷூரன்ஸ் நமக்கு இருக்குன்னு. சோ அந்த ஃபைனல் பிரேயர்ல அப்படி பண்றாரு. சோ அதே மாதிரி என்ன பண்றாரு, இந்த சீஷர்களும் மேல அண்ணாந்து பார்த்து அவங்களுக்கு கழுத்தே வலிச்சிட்டு இருந்திருக்கோம். ஏசாமி மறைச்சு போயிட்டாரு. அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் சொல்றாங்க, கிளம்பி போங்க, நீங்க கடவுள் உங்களுக்குன்னு கொடுத்த வேலையை நீங்க செய்யுங்க. அதுக்கு ஜஸ்ட் முந்தின வசனத்துல தான் சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பின்பு உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். they have a huge task. மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலையும் சொல்றாரு, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷர்கள் ஆக்குங்கள். அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களை கர்த்தருக்குள் அழைத்து கொண்டு வரணும், சீஷர்கள் ஆக்கணும், எப்படியாச்சும் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வரணும்னு வந்து நம்ம அவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்ம வந்து அதை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். சோ அதை பண்றதை விட்டுட்டு நம்ம ஃபேமிலி லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருந்தா இதை எஃபெக்டிவா பண்ண முடியாது. சோ அதனாலதான் வந்து ஏசாமி வந்து ஒரு ப்ரே பண்றாரு சீஷர்களுக்கு, அவங்க இந்த ஊழியத்தை எஃபெக்டிவா பண்ணணும், மற்றது எதுவும் அவங்கள வந்து இந்த ஊழியத்தை பண்றத ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. சோ ஏஞ்சல்ஸே சொல்றாங்க, போங்க போய் அந்த ஊழியத்தை பண்றத பாருங்க, மற்ற கஷ்டம் எல்லாத்தையும் விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும், நீங்க போய் இதை பண்ணுங்கன்னு அனுப்பி விடுறாரு. சோ இந்த சீஷர்களும் என்ன பண்றாங்க, அதுல எல்லா சீஷர்களுடைய பேரும் லிஸ்ட் ஆயிருக்குது எக்ஸப்ட் யூதாஸ். அவர்களும் சில ஸ்திரீகளும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரரும் அந்த மேல் வீட்டறையிலே ஒருமித்து ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கும். சோ அப்போ பாருங்க, அவங்க வந்து ஏசாமியும் அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துல ப்ரே பண்ணிட்டு இன்னொரு பாயிண்ட் அந்த இடத்துல சொல்றாரு, இவங்களை தீமையில இருந்து பாதுகாக்குங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட் அந்த பிரேயர்ல என்ன ஜெபம் பண்றாருன்னா, நானும் நீரும், அதாவது ஏசாமியும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமைக்காக பயங்கரமா ப்ரே பண்றாரு. ஏன்னா சீஷர்கள் எப்ப பார்த்தாலும் அடிதடி போட்டுக்கிட்டே இருக்காங்க, எவன் பெரியவன். எங்க போனாலும் ஒரு எருசலேம்ல இருந்து இன்னொரு பெத்தானியா அந்த ஊருக்கு போறாங்கன்னா போற வழியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே போறாங்க.
யார் பெருசு, நான் தான் பெருசு, நீ தான் பெருசுன்னு ஒரே சண்டை அவங்களுக்குள்ள. அவங்க ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, யோவானும் யாக்கோபும் சொல்லியிருப்பாங்க, நான் தான் ரைட் சைடு, நான் தான் லெஃப்ட் சைடுல உட்காந்துருப்பேன், நாங்க தான் பெரியவங்க. பேதுரு சொல்லியிருப்பான், பரலோகத்தின் திறவுகோலே கடவுள் என் கையில தான் கொடுத்துட்டாரு, நான் தான் பெரியவன். இஷ்டத்துக்கு ஆளாளுக்குன்னு ஏசாமி கேட்கிறாரு, வழியில நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப வெக்கம், சொன்னா மானம் போயிடும்னு வாய் திறக்கல யாருமே. இல்ல நாங்க யார் பெரியவங்கன்னு நாங்க சண்டை போட்டோம் நான் சொல்ல முடியும், ஒன்னும் சொல்லல. ஏசாமிக்கே தெரியும். அதனால அவரே சொல்றாரு, இந்த சின்ன குழந்தைய போல நீங்க தாழ்த்தினாதான் நீங்க உயர்வீங்க, எவன் பெரியவன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் ஒண்ணுலாம தான் போயிருவீங்கன்னு சொல்றாரு. சோ அந்த ஃபைனல் பிரேயர்ல ப்ரொடெக்ஷனுக்காக மாத்திரம் ப்ரே பண்ணாம அவங்களுடைய ஒற்றுமை யூனிட்டிக்காகவும் ப்ரே பண்றாரு. அதே மாதிரி பாருங்க, ஏசாமி பரமேறி போனதுக்கு அப்புறம் சீஷர்கள் எல்லாம் அந்த மேல்வீட்டு அறையிலே ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்படின்ட்டு இருக்கும். சோ அப்படி ஒரு ஒற்றுமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த சர்ச் ஒண்ணு ஆரம்பிச்சாலும், ஒரு பிரேயர் ஆரம்பிச்சாலும் ஸ்டார்டிங்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பயங்கர யுனைட்டடா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. நான் எத்தனையோ சர்ச்சஸ் நம்ம பார்த்திருக்கிறோம்ல, நல்லா இருப்பாங்க. அது கொஞ்சம் காங்கிரிகேஷன் டெவலப் ஆகி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இம்ப்ரூவ் ஆக யாராச்சும் ஒரு பிளாக் ஷீப் உள்ள வரும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு வரும், உள்ள ஒரு சண்டை வந்துடும், ஒரு சச்சரவு வந்துடும், ஒரு பயங்கர டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், அடிக்கடி வரும், அப்புறம் அது பிரேக் ஆகும். இது நிறைய இடத்துல நம்ம பாக்குறதா, சோ எல்லா இடத்துலயும் நடக்கிறதா. சோ இந்த ஒற்றுமைன்னா என்ன? அப்ப ஏசாமி பண்ண பிரேயர்லாம் எங்க போச்சு? அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் பிரே பண்ணாருன்னா, இன்னைக்கு நான் வாசிக்கும் போது தான் அதான் நான் நினைச்சேன், இந்த ஒற்றுமை எல்லாருக்கும் சிலருக்கு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அதை எல்லாமே இப்படிதான் நினைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அதுல பெருசா ஒண்ணும் நம்ம பார்க்க முடியாது. ஒற்றுமைன்னு அவர் சொல்றது, இந்த சிஎஸ்ஐனுடைய மோட்டோவே பாத்தீங்கன்னா that they may all be one, அதான் அந்த மோட்டோ இருக்கு. ஆனா அந்த அர்த்தம் அதுல ஒரு டிஃபரெண்ட் மீனிங் அதுல இருக்குது. that they may all be one, அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும்னா கரெக்டா அந்த சீஷர்கள் பரமேறி ஏசாமி போனதுக்கு அப்புறம் ஒரு மனதோடு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள்னா அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, எல்லாரும் ஒற்றுமையா ஒருத்தர் ஒண்ணு சொன்னாங்கன்னா 100% எல்லாரும் நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றது ஒற்றுமை கிடையாது. நம்ம எல்லாம் அப்படி நினைச்சுக்கிறோம், அதுதான் ஒற்றுமை. அது ஒற்றுமை கிடையாது. ஏன்னா டைவர்சிட்டி இன் யூனிட்டி அது வேற. ஒற்றுமைன்றது இப்போ ஒரு பிரேயர் பாயிண்ட் இருக்குதுன்னா மொத்த பேரும் நம்ம என்னதான் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அந்த பிரேயருக்கு ஒருமனப்பட்டு நம்ம ப்ரே பண்றது, அதுதான் ஒற்றுமை. அது இன்னைக்குதான் நான் படிக்கும் போது அது ரொம்ப அதிகமா நான் உணர்ந்தேன். ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் சீஷர்கள் தரித்திருந்தார்கள். ஏசாமி சொல்றாருல, எங்கே 2 அல்லது 3 பேர் என்ன சொல்றாங்க, வாசிக்கிறோம் அந்த வசனத்துல, என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடி வரும்போது, அப்போ அங்கே அவர்கள் மத்தியிலிருந்து அவர்கள் கேட்கிறவைகளை நான் அருள் செய்வேன். சோ இப்போ ஏதோ ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் நம்ம ஒருவருக்கும் ஒருவேளை நம்ம சர்ச்ல வாசிக்கிறோம், அதை ப்ரே பண்றோம்னா மொத்த பேரும் அந்த பிரேயர் ரிக்வெஸ்டுக்காக ஒருமனப்பட்டு நம்ம ப்ரே பண்றதுதான் உண்மையான ஒரு ஒற்றுமை. அது சீஷர்கள் மேல் வீட்டறையில இன்னும் அந்த 12 பேருக்குள்ளேயும் ஸ்டில் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கலாம், இல்லன்னு கிடையாது. பின்னாடி போக போக பார்க்கும்போது பவுலுக்கும் பேதுருக்குமே சில இடத்துல கிளாஷ் ஆகுது, அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒரு பிரேயர் வரும்போது எல்லாரும் அந்த இடத்துல ஒற்றுமையா ஜெபம் பண்றாங்களாம். அதுதான் ஒரு திருச்சபையினுடைய யூனிட்டிக்கு அடையாளம். நாட் ஜஸ்ட் நீங்க சொன்னீங்கன்னோட எல்லாரும் நாங்க அதை ஃபாலோ பண்றோம், நாங்க எதிர்த்து பேச மாட்டோம், நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்றது மாத்திரம் ஒற்றுமை கிடையாது. அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும், பட் ஸ்டில் இதுதான் உண்மையான யூனிட்டி அப்படின்னு. சோ அண்ணாந்து பாக்குறாங்க எல்லாரும், ஏசாமி பரமேறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க, பிரேயர்ல யுனைட்டடா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைஃப்ல அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா கிங் ஹேரோட் எப்படியாவது இந்த ஜூஸ் பீப்புள் எல்லாம் அழிச்சு கொண்டுறணும், எஸ்பெஷலி ஏசாமியினுடைய டிசைபிள்ஸ், அவன் கிறிஸ்டியன்ஸா மாறுறவங்க எல்லாம் அழிக்கணும்னு அவன் மேக்சிமம் ட்ரை பண்றான். அதுல ஃபர்ஸ்ட் கிட் யாக்கோப வாளால வெட்டி கொண்டுட்டாங்க. மற்ற சீஷர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் பேதுரு நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டு நிருப வாக்கியத்துல பேதுரு சொல்றாரு, பிரியமானவர்களே, உங்கள் நடுவில் பற்றி எரிகிற இந்த அக்கினியை ஏதோ புதுமை என்று குறித்து ஆச்சரியப்படாதிருங்கள். So this fiery furnace that is burning amongst you, do not think that it is something strange. இது நார்மல் தான். இந்த பற்றி எரிகிற இந்த சோதனை, இந்த அக்கினி அந்த அளவுக்கு நெருப்புல நடக்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும்
நினைக்காதீர்கள். இது ஸ்ட்ரேஞ்ச்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நீங்களும் கிறிஸ்துவை போல சிலுவையில் அறையப்படுகிறீர்கள், பாடுபடுகிறீர்கள். இன்னைக்கு நம்ம லைஃப்ல வர சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இட்ஸ் லைக் we are being crucified again. சோ அதுக்கு நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவரோடு கூட பாடுபடும் போது அந்த மகிமையும் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப பாடுபடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், அதே மாதிரி நெருப்புல போறோம். அதுக்கும் பேதுரு சொல்றாரு, நீங்க கொலை செஞ்சோ இல்லைன்னா திருடியோ இல்லைன்னா பொல்லாத காரியங்கள் ஏதோ செஞ்சோ நீங்க தப்பு பண்ணிட்டு ஐயோ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டுலாம் நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் வந்து அதுல அக்கௌண்ட் ஆகாது. நீங்க உண்மையா கடவுளுடைய வழியில நடக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பிரஷர் நிறைய வந்து நீங்க பாடுபடும் போது நீங்க மைண்ட்ல நினைச்சுக்கோங்க, I am being crucified along with Christ அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு குளோரிக்காக, ஒரு புகழ்ச்சிக்கு, மகிமைக்கு அது இருக்கும். இது ரொம்ப நாள்லாம் போகாது, கொஞ்ச நாள் தான். பட் யூ வில் பி கோயிங் த்ரூ ஆல் திஸ். அதான் ஏசாமி சொல்றாரு, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய சீஷர்கள் இந்த தீமையின் வழியா தான் போவாங்க, போயிட்டு தான் இருப்பாங்க. பிதாவானவர்கிட்ட அதனால அவங்க என்னோட பரமையை மேல எடுத்துக்கோங்கன்னு நான் ப்ரே பண்ண போறது இல்ல, பட் ப்ரொடெக்ட் தம் அப்படின்றார். சோ பேதுரும் அதான் சொல்றாரு, உங்களை சிலுவையில் அறையிறது போல அறைவாங்க, உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க. அதன் மத்தியிலையும் this is the cross that I am carrying. ஏசாமி பண்ண மாதிரியே தான் அவருடைய சீஷர்களையும் பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், எல்லாமே நம்மளுக்கு நல்ல பெர்ஃபெக்ட்டா நடக்கணும், ஒரு பிரச்சனை வரக்கூடாது லைஃப்ல அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா இதெல்லாம் வரும். இது வந்து ஸ்ட்ரேஞ்ச், புதுமைன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடியதான், அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அதான் ஏசாமி அந்த பிரேயர்ல வந்து சொல்றாரு, உலகம் என்னை பகைத்தது போல அவர்களையும் பகைக்கும். டெஃபினட்டா நம்ம கடவுள் வழியில நடக்கும் போது கடவுள் வழியில இல்லாதவங்க டெஃபினட்டா நம்மள பகைக்க தான் செய்வாங்க. நம்மளோட ஒத்து போகவே மாட்டாங்க அவங்க. சோ சீஷர்களோட ஏசாமி சொல்றாரு, யாரும் ஒத்து போக போறது இல்லை, அவங்கள பயங்கரமா ப்ரெஷர் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்குது. அதுக்குதான் என்னுடைய ஜெபம் அவங்களுக்கு ரொம்ப தேவை. அவ்வளவு ஒரு லாங் பிரேயர் பண்றாரு. சோ அதனால வந்து இந்த பேதுரு வந்து அதான் சொல்றாரு, இந்த பற்றி எரிகிற அக்கினியின் வழியாக நீங்கள் கடந்து போவீர்கள், ஆனாலும் இது எல்லாமே சீக்கிரம் கடந்து போய்விடும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா கடவுளுக்காக நீங்க பாடுபட்டீங்கன்னா, நீங்க தப்பு பண்ணிட்டு அதனால பாடுபட்டீங்கன்னா அது அதுல அக்கௌண்ட் ஆகாதுன்னு சொல்றாரு. ஆகவே இந்த பறவை இருக்கிற நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து எனக்கு இந்த உலகத்துல பாடுகள் இருக்குது, அதனால என்னுடைய லைஃப் போதும், ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும்னு நம்ம சொல்லவே கூடாது. மேல அண்ணாந்து பார்க்கறதுக்கு வேற ரீசன்ஸ் தான் இருக்கணும். either we thank him or we pray or we look for divine support. அப்படிதான் இருக்கணுமே வழியா we cannot dictate him. இது போதும், இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு நம்ம. it shouldn't be an escapism, right? இந்த troublesல இருந்து இந்த ascension வந்து shouldn't be an escapism. சோ இந்த உலகத்துல தான் நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. தீமை செய்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யதான் செய்வாங்க. ஆனா என்னுடைய பிரேயர் உங்க கூட இருக்கு. ஏசாமி சொல்றாரு, சீஷர்களுக்காக மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் அவரே ப்ரே பண்ணிருக்காரு. சோ யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா வராங்களோ அந்த பிரேயர் ப்ரொடெக்ஷன் உங்க கூட இருக்குது. பிளஸ் அடுத்தது வந்து அவர் நம்ம கிட்ட கேட்கிறது அந்த யூனிட்டி, அந்த ஒற்றுமை. அந்த ஒற்றுமை வந்து not just oneness of mind அப்படின்னா அந்த பிரேயர்ல நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். சோ நம்ம இப்போ நம்ம அடுத்தது பைபிள் ஸ்டடி நம்ம பண்றோம். ஒவ்வொன்றா பண்ணும்போது we are increasing our அந்த பிரேயர் லைஃபை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஒற்றுமையோடு அதை செய்யும் பொழுது அவர் பரமேறின தேவன் என்ன சொல்றாரு, உங்களிடத்திலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மீண்டும் வருவார். இப்ப அப்படி நம்ம அவர் வரும்போது அவருடைய வருகையில அப்ப நம்ம சந்தோஷத்தோடு அவர் சொன்ன காரியத்தெல்லாம் நிறைவேற்றி நம்ம வாழும் பொழுது ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி அநேக ஆத்துமாக்களோடு அவருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.